ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ 2024 மக்களவைத் தேர்தல் வருது. இது மாட்ட டயத்தில் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 5 முனை போட்டினே சொல்லலாம். அந்த அளவுக்கு தேர்தல் பிரச்சாரம்லாம் ரொம்ப சூடு பிடிச்சிருக்கு. இது இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கிற டயத்தில் நம்ம இளைய தளபதி விஜய் அவர்கள் இப்போ இன்னைய தேதியில் விஜய் அவர்கள் ரொம்ப நாளாகவே இந்த அரசியலுக்கு வரப்போகிறதா ஒரு பேச்சு ரொம்ப நாளாகவே அவர் செஞ்ச நலத்திட்டங்களை இதை வச்சு பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் அப்படின்ட்டு ஒரு கட்சியை தொடங்கி இருக்கிறாரு விஜய் அவர்கள். இந்த கட்சி 2024 மக்களவைத் தேர்தலில் பங்கு பெறாது, யாருக்கும் ஆதரவும் கொடுக்காது. அது மட்டும் இல்லாமல் 2026 தான் எங்களோட இலக்கு அப்படின்ட்டு விஜய் ஒரு லெட்டர் பேடில் ஒரு தொண்டர்களுக்கு ஒரு செய்தியாக சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நாம் தமிழரோட நிர்வாகிகள் இடும்பவனம் கார்த்திக், சாட்டை துறைமுருகன் யூடியூபர் இருக்கார் இல்லையா, சாட்டை துறைமுருகன், இவங்க வீட்டிலலாம் என்ஐஏ சோதனை நடத்திட்டு இருக்காங்க. அதாவது எல்டிடிக்கு இவங்க பணம் கொடுத்ததாகவும் இவங்க எல்டிடியை ஆதரிக்கிறதாகவும் இவங்க மேலே ஒரு சந்தேகத்தின் பேரில் விடிய காலையில் 5 மணிலேருந்து ஒரு சோதனை நடந்துட்டு இருக்கு. அதை பற்றி இன்னைக்கு இந்த கார்த்திக் பிரச்சனை பார்ப்போம். நான் உங்களுக்கு கார்த்திக். 2024 தேர்தலுக்காக பல கட்சிகள் எல்லாமே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதை பற்றி நமக்கு முன்னாடியே தெரிஞ்சது தான். ஆனால் ரொம்ப நாளாகவே கடந்த 3-4 மாதமாகவே விஜய் அவர்களோட வருகையை பற்றி அந்த மீடியாக்கள் அதிகமாகவே பேசிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவர் ஏற்கனவே படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இடையில அவர் பிறந்த நாள், அப்புறம் இடையில அந்த முதல் மார்க் எடுத்தவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு பரிசு கொடுத்தது, 1500 பேருக்கு மேலே எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஆண்களை கூப்பிட்டு இப்படி பரிசு கொடுத்தது, இப்படியெல்லாம் இந்த மக்கள் பணியை செஞ்சுட்டு இருந்ததை இப்போ கொஞ்சம் அதிகப்படுத்தியிருந்ததுனால இவர் அரசியலுக்கு வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்ட்டு சொல்லியிருந்தாங்க. அதே போல தான் அவர் இன்னைக்கு அதை திட்டவட்டமாக அதை பல கட்சிகளும் சொல்லியிருந்தாங்க. அவர் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமானும் சொல்லியிருந்தாரு, விஜய் கண்டிப்பாக அரசியலுக்கெல்லாம் வருவார் அப்படின்ட்டு. ஒரு சில கட்சிகள் அவர் என்ன பண்ணுவார்ன்ட்டு அவரோட கொள்கையெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் அது அவரோட பிற்காலம் எப்படி இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைய தேதியில் அவர் தன்னோட கட்சியோட நியம அறிவிச்சிருக்காரு. அதாவது தமிழக வெற்றி கழகம் அப்படின்ட்டு அறிவிச்சிருக்காரு. இது எப்படி செயல்படும், இதோட வரைமுறைகள் என்ன, இதோட கோட்பாடு கொள்கைகள் என்ன அப்படிங்கிறத இனி படிப்படியாக தான் அவர் வெளியிடுவார். ஏன்னா அவருக்கு 2026 தான் இலக்கா இருக்குன்னு அவர் அதில் அறிவிச்சிருக்காரு. 2024 போட்டியிடலை. அதே போல் என் கட்சி எந்த ஒரு கட்சிக்கும் ஆதரவும் எதிர்ப்பும் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மேலும் இந்த சினிமாவில் இப்போ கடைசியாக அவர் ஒரு படத்தில் வெங்கட் பிரபு அவர்களோட நடிக்கிறதுக்கு ஒரு படத்தில் ஒப்பந்தமாயிருக்கார். அதுதான் என்னோட முழு கடைசி படமாக இருக்கும். அதுக்கப்புறம் என்னோட முழு நேரமும் அரசியலில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்ட்டு விஜய் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறது அந்த கட்சிக்கு கீழே அவர் கொடுத்துருக்க ஒரு டைட்டிலாக இருக்குது. ஆக மொத்தம் இவரோட கட்சியிலையும் திராவிடம்ங்கிற வார்த்தை இல்லாமல் தான் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் சொல்லியிருந்தாரு, இனிமேல் வரப்போகிற கட்சிகள் எதுவுமே அதற்கு பின்னால் கட்சியோட திராவிடத்தை சேர்க்க போகிறதில்லை அப்படின்ட்டு. அதே போல தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்ட்டு அது எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த திராவிடத்தை இல்லாமல் தான் எடுக்கிறாங்க. அதே போல தான் இப்போ விஜய் அவர்களும் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ட்டு ஆரம்பிச்சிருக்காரு. இதோட கொள்கை என்ன அப்படிங்கிறதெல்லாம் தமிழர் சார்ந்ததாக தான் இருக்குன்ட்டு நம்பலாம். அவர் மேலே அவர் கொடுத்துருக்கிற அந்த ஒரு விளக்கம் என்னன்னா, சாதி பேதம் இல்லாத ஒரு சமுதாயமாக நம்மளோட மாற்றணும் அப்படிங்கிறது என் கனவு அப்படின்ட்டு நிறையா ஒரு 5 லைனில் உள்ள ஒரு ஸ்டேட்டஸாக அவர் கொடுத்துருக்காரு. இது மட்டும் தான் இப்போ வரைக்கும் அவர் கொடுத்துருக்கிறதா இருக்குது. இது விஜயோட அந்த அரசியல் பயணம் எப்படி இனிமேல் நடக்கும், இல்லை அவர் இதில் நிலைப்பாரா நீடிப்பாரா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா 1974 தொடங்கி நம்ம எம்ஜிஆர் தொடங்கி அதுக்கப்புறம் 89 பாக்கியராஜ், அதே 89 சிவாஜி கணேசன், அதுக்கப்புறம் கார்த்திக் ஆரம்பிச்சாரு, நவரச நாயகன் கார்த்திக் கட்சி ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் கடைசியாக கருணாஸ் கூட கட்சி ஆரம்பிச்சாங்க. இப்போ மன்சூர் அலிகானும் கட்சி ஆரம்பிச்சாரு. அது மட்டும் நடிகர்கள்லாம் ஆரம்பிச்சவங்களும் எல்லாருமே வெற்றி பெறல, எம்ஜிஆரை தவிர. அது இருக்க இனி போக போக தான் இவர் எடுத்து வைக்கக்கூடிய முன்னெடுப்புகள் எது மாட்டோம், அதுக்கேற்றபடி இவரோட வெற்றி வாய்ப்புகள் எது மட்டும் இருக்குன்னு நம்மளால உறுதியாக சொல்ல முடியும். பொறுத்திருந்து பார்ப்போம் இவரோட 2026 வருகை. இப்படி இன்னைக்கு விஜய் இந்த கட்சியை அறிமுகப்படுத்தின இதே வேளையில் நாம் தமிழர் கட்சியோட அந்த கட்சியில் இருக்க ஒரு முக்கியமான முகங்கள் அப்படின்ட்டு நம்ம தொலைக்காட்சியிலலாம் அடிக்கடி இவங்க முகத்தை தான் நம்ம பார்ப்போம். அதிகமாக நம்ம செய்தி தொடர்பாளர்களாக இவர்கள் தான் இருப்பாங்க. இடும்பவனம் கார்த்தி அவர்கள், சாட்டை துறைமுருகன், சாட்டை துறைமுருகன்கிறவர் ஒரு யூடியூபர். அவர் அந்த யூடியூப் மூலமாக அவரோட கொள்கைகளெல்லாம் கொஞ்சம் கொண்டு போய் சேர்ப்பார், எல்லாரையும் ட்ரோல் பண்ணுற மட்டும் பண்ணுவார். ஏற்கனவே அது மட்டும் ஒரு வாட்டி ட்ரோல் பண்ணதில் தான் விமர்சனம் பண்ணார் அப்படின்ட்டு குண்டாஸில் ஒரு 6 மாதம் சிறையில் வச்சாங்க திமுக அரசாங்கம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவங்க 2 பேர், இன்னொருத்தர், மொத்தம் 3 பேர் நாம் தமிழர் கட்சிக்காரங்க வீட்டில் என்ஐஏ காலையிலேருந்து சோதனை நடத்திட்டு இருக்காங்க. அதாவது இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, எதனால சோதனை பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க பணத்தெல்லாம் எல்டிடிக்கு ஆதரவளித்து அவங்களுக்கு பணம் கொடுக்குறதா இப்போதைக்கு இந்த என்ஐஏ சோதனை அதுக்காக பண்ணுறதா சொல்லப்படுது. ஆனால் இவ்வளோ நாளாக என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா, நாம் தமிழர் கட்சிக்கு தான் வெளிநாட்டிலேருந்து விடுதலை புலிகள் மூலமாக பணம் வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, எல்டிடிக்கு நாம் தமிழர் மூலமாக காசு போகுது அப்படிங்கிறாங்க. இதை இன்னைக்கு காலையில் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான்கிட்ட கேட்டப்ப, இல்லை இதுக்கு அவங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது, ஒருவேளை இது மட்டும் அச்சுறுத்துற வேலையாக தான் இதை பண்ணுறாங்க, ஒருவேளை அவங்களுக்கு எதுவாக இருந்தாலும் என்ன டேரெக்டாக என்னையே விசாரிச்சிடலாம், எதுக்கு அந்த பசங்களை பிடிச்சி என்ன விசாரிச்சு என்ன பண்ண போகிறாங்க, அங்கே ஒன்றும் கிடைக்கவும் போகிறதில்ல, எதுவாக இருந்தாலும் நேரம் என்ன கூப்பிட்டு விசாரிக்கலாம், தேர்தல் நேரத்தில் சும்மா ஒரு அச்சுறுத்துற வேலை தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.
இப்படிப்பட்ட ஒரு வேலையையும் இந்த மத்திய அரசு செஞ்சுட்டு இருக்குது. எதுக்காக செய்கிறாங்க, எதுக்காக இந்த என்ஐஏ இப்போ வந்து திடீர் சோதனை அப்படிங்கிறது, தேர்தல் டயத்தில் மட்டும் சோதனைங்கிறது தெரியல. அதுவும் இன்னும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மட்டும் ஏற்கனவே மாறி மாறி இது மட்டும் விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. அதாவது எல்டிடிக்கு இவங்க கொடுக்குறாங்கன்னாங்க, இப்போக்கி வந்து எல்டிடி வந்து நாம் தமிழர்கிட்டேருந்து வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிற மட்டும்லாம் சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. இது மட்டும் இல்லாமல் இடும்பவனம் கார்த்தி வீட்டில் காலையில் 5 மணிக்கு அவர் வந்து கட்சி அலுவலகத்தில் இருந்தார். காலையில் 5 மணிக்கு அவங்க வீட்டில் போய் தேடுறப்ப ஒன்றுமே கிடைக்கல. நெடுமாறன் எழுதின அந்த புத்தகம் தான் கிடைச்சிருக்கு. பிரபாகரனை பற்றி நெடுமாறன் அவர்கள் எழுதின புத்தகம். அதை கூட இன்னைக்கு சீமான் அவர்கள் விளையாட்டு அதையாவது எடுத்துகிட்டு போட்டும் போய் படித்து பார்த்தா தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சாட்டை துறைமுருகன் இந்த யூடியூப் நடத்துகிற காசை வந்து எல்டிடிக்கு கொடுக்குறதா ஒரு புகாரம். அது சம்மந்தமாக அந்த என்ஐஏ விசாரிக்க சொல்கிறாங்க. யூடியூப் மூலமாக அவ்வளோ வருமானம் அவரோட கிடைக்குமான்ட்டு நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் அவ்வளோ பெருசாக ஒன்றும் கிடைக்காது. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்சிக்கு நிதி கொடுக்குறதும் அது மூலமாக தான். ஸோ இது எதை வச்சு எது மூலமாக இதை வந்து இந்த நடவடிக்கையை என்ஐஏ மேற்கொள்ளுதுங்கிறத இனிமேல் வரும் அடுத்த நகர்வுகளை வச்சு தான் நம்மளால் முழுசாக சொல்ல முடியும். ஆனால் இது ஒரு தேர்தலுக்கான அச்சுறுத்தல்ன்ட்டு நம்ம கொஞ்சம் அதை அப்படி அந்த ஒரு ஆங்கிள்லேயே நம்ம யோசித்து பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இந்த தேசிய பாதுகாப்பு படை அடுத்த கட்டமாக என்ன நகர்வு எடுக்கிறாங்கிறத மேலும் நான் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் பண்ணுறேன். நான் உங்கள் கார்த்திக், இது கார்த்திக் ரிப்போர்ட் சேனல். நன்றி, வணக்கம். இது போன்ற அப்டேட்டுகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.